அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி தந்தையும் முன்னாள் பிரதமருமான ராஜீவுக்கு தாமரை என்று அர்த்தம். தாமரை என்றால் வன்முறையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறதா? ராகுலின் காங்கிரசுக்கு ஓபிசி என்ற பிரிவு என்பது கிடையாது. அவர்களுக்கு ஓபிசி என்று சொன்னால் அவருடைய மைத்தினரின் கம்சன் என்று அர்த்தம். தன் ஜாதி பெயரை தெரியாதவர் ஜாதி வாக்கெடுப்பை நடத்த கூறலாமா என்று மிகவும் கீழ்த்தரமாக பாஜகவுடைய எம்பி பார்லிமெண்டத்தில் பேசியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும். மன்னருடைய ஆட்சி ஜாதி கணக்கெடுப்பை நடத்துமா நடக்காதா? இதுதான் பதிலாக இருக்க வேண்டும். ஒன்று உண்டு இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா உண்டுன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்லாமல் ஒரு சேத்தவாரி பூசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது பாராளுமன்றத்திலேயே மக்களுடைய வரிப்பணத்தில் பேசுகிறீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக ஒரு முக்கியமான ஒன்றாக இப்போது இருக்கிறது இல்லையா? இது மன்னருக்கு தெரியாதா? மண்டல் கமிஷனை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு ஒரு உரிமை உண்டா? யோக்கியதை உண்டா? தகுதி உண்டா? அது பாராளுமன்றத்தில் எதுக்கு பேசுகிறீங்க? மண்டல் கமிஷனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது தானே நீங்கள். மண்டல் கமிஷனில் என்ன சொல்லியிருந்தது? அது ஒரே பரிந்துரை 27% இடஒதுக்கீடு என்பதுதான் மண்டல் கமிஷனுடைய முக்கியமான கருத்தாகும். அதை விபி சிங் கொண்டு வந்தார். அந்த விபி சிங் கொண்டு வந்தார். அவர் ஆட்சியில் இருந்த காலம் ஒரு 10-11 மாதங்களில் மண்டல் கமிஷன் கொண்டு வந்த விபி சிங் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க. ஏன் கவிழ்த்தாங்க? மண்டல் கமிஷனை அவங்களுக்கு பிடிக்கல. தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடம் கிடைப்பது அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கல. அதுதான் காரணம். அதுக்கு பதிலாக மண்டலுக்கு பதிலாக அவங்க கையில் கமண்டல் எடுத்தாங்க. அயோத்தி ராமன் கோவில் பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு ரத யாத்திரை போய் அந்த ரத யாத்திரையின் முடிவில் பலவிதமான கலவரங்கள், வன்முறைகள், கலவரங்கள்லாம் நடந்தது. அதன் மூலமாக பிரதமருடைய விபி சிங்குடைய ஆட்சி கவிழ்ந்தது. பழைய காங்கிரஸ் அதை பற்றி அடிக்கடி மன்னர் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஜால்ராக்களும் பேசுகிறாங்க. பழைய காங்கிரஸ் ஆட்சியை பற்றி மன்னரும் அவருடைய எடுபடிகளும் அடிக்கடி பேசுகிறாங்க. அதனுடைய வரலாறு என்னன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி இழந்த அனுராக் தாக்கூருக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. 15 முதலாவது அரசமைப்பு சட்டத்தின் படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்போது இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அந்த சட்டத்துக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நேருவை பற்றி பேசுகிறீங்களா? நேரு தந்தை பெரியாருடைய போராட்டத்தை மனதில் கொண்டு அன்றைக்கு அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரே, அது யார் தெரியுமா நேரு என்பது? நீங்கள் சொல்லுவீங்களா? அதுதான் கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தா யாருக்கு கொள்ளு தாத்தா? எல்லாருக்கும் தான் கொள்ளு தாத்தா. ஆனால் ராகுலுக்கு முக்கியமாக ஒரு கொள்ளு தாத்தா என்பதை புரிந்து கொள்ளணும். அனுராக் போன்றவங்களாம் அப்போ பிறந்தே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் தெரியாது. இந்த நிகழ்வுகள், நாட்டு நடப்புகள், இந்த நிகழ்வுகள் தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ராகுலின் ஜாதியை இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதை உங்கள் பக்கம் திருப்பணும்னா என்னவாகும்? அதை தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஜாதி கலவரத்தில் இந்தியாவில் ஏற்படுத்தணும், எல்லா மாநிலங்களும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய வாதம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி இருந்தாலும் அந்த ஜாதி பிரச்சனையை நம்ம கொண்டு வந்தோம்னா என்னவாகும் உங்களுடைய நிலைமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மன்னர் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். மிக பெருந்தன்மையோட அந்த தரங்கட்ட வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் பெருந்தன்மையோட ஒரு பதில் சொன்னார்ல, அந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? ராகுல் காந்தி பேசுகிறப்ப சொன்னார், நீங்கள் என்னை தரைக்குறைவாக பேசினாலும் கேலியாக பேசினாலும் என் மனம் சங்கடப்படும் மாதிரி பேசினாலும்
அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கப் போவதில்லை. என்ற பெருந்தன்மையோட சொன்னார்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வருமா? ஆனால் உடைவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று ஒரு உறுதியோடு சொன்னாரே எதிர்க்கட்சி தலைவர், அதை பாராட்டத்தக்கது. நீங்கள் கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க, ஆனால் அந்த நாடு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு பிரச்சனையை பேசினாங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. எல்லா கட்டத்தை தாண்டி இவங்களுக்கு தான் கட்டம் இருக்க, அப்படி போட்டோம்னா எல்லா கட்டமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கட்டத்துக்குள்ளேயே அவங்க இல்லாமல் கட்டத்தை தாண்டி ஏதோ பேசுகிறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அப்படி பேசிட்டு எந்த பிரச்சனையை பேசுனாங்களோ அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லாமல் ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் இப்போ மன்னர் மோடி அவர்கள் அனுராக் தாக்கூருக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஆகா, ஒரு இளம் எம்பி அருமையாக பேசியிருக்கிறார், மிக சிறப்பாக இருந்தது, அந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாரு. கேளுங்க, பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படிலாம் ஒரு மன்னர் மோடி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, அனுராக் தாக்கூர் பேசிய பேச்சில் பலதை சபாநாயகர் அவரே பொறுக்க முடியாமல் அவைக்குறிப்பு நீக்கின பேச்சை தான் மன்னர் பேச நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வியூகங்கள் எல்லாம் சக்கர வியூகங்களாக மாறி உங்களுக்கே திருப்பி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொது கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவின் அவசியமான ஒன்று. இதிலிருந்து மன்னர் தவறக்கூடாது, நழுவக்கூடாது. பாராளுமன்றங்கிறது அந்த அந்த பேசுகிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு நொடியும் மக்களின் வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய ஒன்று. ஒரு பிரச்சனையை பேசணும், பட்ஜெட்டை பற்றி, ஒவ்வொரு பட்ஜெட்டை பற்றி பேசணும். அந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு ஒரு வாரமாக எல்லாருமே வாதிட்டாங்க. நிர்மலானால் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு வெங்காய பட்ஜெட்டு, அதனால் அது உரிக்க அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி தான் ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சர்கிட்டையும் ஒன்றுமே இல்லை, அவங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை, எந்த எதுவுமே இல்லாமல் அந்தந்த துறையை சேர்ந்தவங்களாம் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த குரல் ஓங்கி ஒலித்தது. நீட் தேர்வாக இருந்தாலும் இல்லை இடஒதுக்கீடாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய குரல் தான். அந்த கிளம்பிய குரல் தான் இந்தியாவெங்கும் இப்போ எதிரொலித்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் வலியுறுத்திய அந்த கொள்கை இன்றைக்கு இந்தியா கூட்டணி தன்னுடைய கையில் ஆயுதமாக எடுத்திருக்கிறது.